ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மாஸ் கிச்சன் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம அடிபொலியான ஒரு கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் சம்மந்தி. சமைக்க மூடு இல்லாதப்போ இந்த காரசாரமான சம்மந்தி செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்துக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதை இப்போ ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இதில் 1 கப் இப்போ துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோடில். தண்ணி சேர்க்காமல் தேங்காய் எண்ணெயோடு அரைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேரளா சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான ரைஸ் கூட நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான சம்மந்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.